மனிதன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவன் வாழ்க்கையின் திசையை அமைக்கிறது. சில முடிவுகள் சிறியது, இன்று என்ன சாப்பிடுவது, எங்கு போவது போன்றவை. ஆனால் சில முடிவுகள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியவை. எந்த வேலையை தேர்வு செய்வது, யாருடன் வாழ்க்கையை பகிர்வது, எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பவை. இந்த பெரிய முடிவுகள் வரும்போதுதான் மனிதன் உண்மையான குழப்பத்தில் விழுகிறான். இந்த குழப்பத்தின் மையத்தில் ஒரு கேள்வி இருக்கும். நான் லாஜிக்காக யோசித்து முடிவெடுக்கணுமா, இல்லை என் உள்ளம் சொல்லுறத கேட்கணுமா? இது சாதாரண கேள்வி போல தோன்றலாம். ஆனால் இதற்கான சரியான புரிதல் இல்லாததால்தான் பலர் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து பின்னால் வருந்துகிறார்கள். ஏனெனில் அவர்கள் எந்த நேரத்தில் லாஜிக்கை கேட்க வேண்டும், எந்த நேரத்தில் இன்ட்யூஷனை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பொதுவாக மனிதன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது லாஜிக் தான். இது சரி, இது தவறு, இப்படி பண்ணினா இது நடக்கும், அப்படி பண்ணினா அது நடக்கும் என்றெல்லாம் காரணம் விளைவு அடிப்படையில் அவன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். பள்ளிக்கல்வியும் அதையே வலியுறுத்துகிறது. கணக்கு, அறிவியல், திட்டமிடல் இவை அனைத்தும் லாஜிக்கின் மேல் கட்டப்பட்டவை. இதனால் மனிதன் மெதுவாக ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்கிறான். எல்லா முடிவுகளும் லாஜிக்காலே எடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த நம்பிக்கை ஓரளவுக்கு சரியானது. ஏனெனில் லாஜிக் நமக்கு தெளிவை தருகிறது. அது நமக்கு பாதுகாப்பான உணர்வை தருகிறது. நாம் எடுக்கும் முடிவு காரணம் அடிப்படையில் இருக்கிறது என்று நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. அதனால்தான் பலர் எந்த விஷயத்தையும் இதுக்கான ரீசன் என்ன என்று கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கை முழுவதும் லாஜிக்கால் எக்ஸ்பிளைன் செய்யக்கூடியதல்ல. வாழ்க்கை என்பது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் இல்லை. அது ஒரு உயிருள்ள, மாறிக்கொண்டிருக்கும், பல காரணிகளால் பாதிக்கப்படும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் நாம் பார்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் எதையாவது முடிவு செய்யும்போது அவன் பார்க்கும் விஷயங்கள் மிகவும் குறைவு. அவன் கடந்த அனுபவங்கள், அவன் தெரிந்த தகவல்கள், அவன் சுற்றுப்புறம் இவை எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு முடிவை உருவாக்குகிறான். ஆனால் அவன் பார்க்காத விஷயங்கள் என்ன? மற்றவர்களின் முடிவுகள், எதிர்பாராத சம்பவங்கள், சூழ்நிலையின் திடீர் மாற்றங்கள் இவை அனைத்தும் அவன் கணக்கில் இருக்காது. இதனால்தான் சில நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகள் சரியாக இருந்தாலும் அதன் விளைவு நம்மால் எதிர்பார்க்கப்படாத விதமாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் நாம் குழம்புகிறோம். நான் சரியாக யோசித்தேனே, அப்புறம் இது ஏன் இப்படி நடந்தது? இதற்கு காரணம் லாஜிக் தவறில்லை, லாஜிக்கின் வரம்புதான். லாஜிக் என்பது ஒரு வரம்புக்குள் வேலை செய்யும் கருவி. அது நமக்கு தெரிந்த தகவல்களை வைத்து அடுத்த சில படிகளை கணக்கிடும். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அது முழுமையானதல்ல. அது ஒரு பகுதியை மட்டும் பார்க்கும், முழு பிக்சரை அல்ல. இங்கேதான் இன்ட்யூஷன் என்ற விஷயம் முக்கியமாகிறது. இன்ட்யூஷன் பற்றி பேசும்போது பலர் அதை ஒரு மிஸ்டீரியஸ் விஷயம் போல பார்க்கிறார்கள். சிலர் அதை ஆன்மீகம் என்று சொல்வார்கள். சிலர் அதை நம்பிக்கையில்லாமல் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார்கள். ஆனால் உண்மையில் இன்ட்யூஷன் என்பது மனிதனுக்குள் இருக்கும் ஒரு இயல்பான திறன். அது என்னவென்றால், நாம் விளக்க முடியாத ஒரு உணர்வு. இது சரி போல இருக்கு, இது சரியில்லை போல இருக்கு. எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த உணர்வு மிக தெளிவாக இருக்கும். பலர் இந்த உணர்வை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அது லாஜிக்கால் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாது. ரீசன் இல்லாமல் எப்படி நம்புவது என்ற சந்தேகம் வரும். இதுதான் மனிதன் செய்யும் பெரிய தவறு. ஏனெனில் வாழ்க்கையில் சில உண்மைகள் ரீசனால் புரியாது. அவை உணரப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஒருவரை பார்த்தவுடனே அவன் மீது நம்பிக்கை வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம். அதற்கு பெரிய காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த உணர்வு பல நேரங்களில் சரியாக இருக்கும். அதேபோல் ஒரு வாய்ப்பு நல்லதா கெட்டதா என்று உடனே ஒரு ஃபீலிங் வரும். அதை நாம் இக்னோர் பண்ணி பியூர்லி லாஜிக்கால் முடிவெடுத்தால் பின்னால் அது தவறாக முடிவடைய வாய்ப்பதிகம். இதன் அர்த்தம் என்னவென்றால், லாஜிக் தேவையில்லை என்று இல்லை, இன்ட்யூஷன் மட்டும் போதும் என்றும் இல்லை. இரண்டும் சேர்ந்துதான் முழுமையான புரிதலை தரும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலானோர் லாஜிக்கையே மட்டும் நம்புகிறார்கள். அவர்கள் இன்ட்யூஷனை கேட்கவே மாட்டார்கள், அல்லது கேட்டுவிட்டாலும் அதை இக்னோர் பண்ணிவிடுவார்கள். இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான தவறுகளை செய்கிறார்கள். ஒரு மனிதன் லாஜிக்கையே மட்டும் நம்பினால் அவன் பாதுகாப்பான முடிவுகளைத்தான் எடுப்பான். ஆனால் அவன் பெரிய வளர்ச்சியை அடைய முடியாது. ஏனெனில் growth என்பது தெரியாத இடத்துக்கு செல்லும்போதுதான் நடக்கும். அந்த தெரியாத இடத்தில் லாஜிக் வழிகாட்ட முடியாது. அங்கே இன்ட்யூஷன் தான் வழிகாட்டும்.
இதே நேரத்தில் ஒரு மனிதன் இன்ட்யூஷனை மட்டும் நம்பி லாஜிக்கை முழுமையாக புறக்கணித்தாலும் அது ஆபத்தானது. ஏனெனில் சில நேரங்களில் நம்முடைய உணர்வு, பயம் அல்லது ஆசை காரணமாக தவறாக இருக்கலாம். அதனால்தான் பேலன்ஸ் மிகவும் முக்கியம். வாழ்க்கையில் எந்த முடிவை எடுக்கும்போது நாம் நம்மை கேட்க வேண்டும், இது லாஜிக்காக சரியா, என் உள்ளம் என்ன சொல்கிறது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் ஒரே திசையில் இருந்தால் அது மிக வலுவான முடிவு. அது நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லும் வாய்ப்பு அதிகம். ஆனால் 2 பதிலும் மாறுபட்டால் அப்போதுதான் உண்மையான அறிவு தேவை. அப்போது நாம் சிச்சுவேஷனை ஆழமாக புரிந்து கொண்டு எது முக்கியம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இது ஒரு நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது அனுபவத்தால் வரும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் லாஜிக் வேலை செய்தது, எந்த நேரத்தில் இன்ட்யூஷன் சரியாக இருந்தது என்று கவனிக்க வேண்டும். மெதுவாக நாம் நம்முடைய உள்ளக்குரலை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அது எந்த நேரத்தில் நம்மை வழிநடத்துகிறது என்று அறிந்து கொள்வோம். அந்த நிலைக்கு வந்தால் முடிவெடுப்பது ஒரு பயமாக இருக்காது. அது ஒரு தெளிவான செயலாக மாறும். இறுதியாக, மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவன் எடுக்கும் முடிவுகளை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த முடிவுகள்தான் அவன் வாழ்க்கையை உருவாக்கக்கூடியது. அதனால் லாஜிக்கை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தெளிவை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய இன்ட்யூஷனை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு டைரக்ஷன் தரும். ஒரு மனிதன் இந்த 2ஐயும் சமநிலையுடன் பயன்படுத்த தெரிந்தால் அவன் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை குறைத்து சரியான பாதையில் நிச்சயமாக முன்னேற முடியும்.